ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ நம்ம இந்த வீடியோவில் எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் சாப்டரில் இருக்கக்கூடிய கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் தியரி. ஸோ அந்த டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஏற்கனவே போன வீடியோஸில் வெர்னஸ் தியரி, வேலன்சி பண்ட் தியரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐயூபேக் நாமென்க்ளேச்சர் ஆஃப் தி கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். ஸோ அதெல்லாம் பார்க்காதீங்க, மறக்காம போய் அந்த வீடியோஸையும் பார்த்துட்டு வாங்க. ஸோ கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரி ஏற்கனவே சொன்ன மாதிரி வேலன்சி பாண்ட் தியரியில் சம் ஆஃப் த லிமிடேஷன்ஸ் இருந்தது. அந்த லிமிடேஷன்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா சால்வ் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரி. ஸோ கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரிக்கு அப்புறமும் இன்னும் நிறைய தியரிஸ் இருக்குது. பட் நம்மளோட நீட் லெவல், ஜேஇ மெயின்ஸ் லெவலை பொறுத்த வரைக்கும் சிஎஃப்டி, ஸோ கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரியோட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையில்லை அந்த தியரியெல்லாம் பியாண்ட் தி. ஸோ அதெல்லாம் நீங்கள் காலேஜ் லெவலில் போகும்போது தான் அந்த தியரிஸ் எல்லாம் படிப்பீங்க. மேக்ஸிமம் நீட் லெவல் அண்ட் ஜேஇ மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரியே ஓகே. நீங்கள் நீட் 2022 ஆஸ்பிரன்ஸாக இருந்தாலும் சரி, ஜேஇ மெயின்ஸ் 2022 ஆஸ்பிரன்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் பார்த்தீங்கன்னா நீட்லேயும் ஜேஇ மெயின்ஸ்லேயும் நல்லா ஸ்கோர் எடுக்கணும் அப்படின்னா என்னோட யூடியூப் சேனல் ஹீமன்ஸ் அகாடமி சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அதில் நீட் 2022 ஆஸ்பிரன்ஸ்க்காகவும் ஜேஇ மெயின்ஸ் 2022 ஆஸ்பிரன்ஸ்க்காகவும் புதுசாக பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ச் பார்த்தீங்கன்னா November 1 ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி டோட்டலாக மொத்த ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டீச் பண்ணி ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அல்டிமேட் பேட்ச் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக 600+ மார்க் பார்த்தீங்கன்னா உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். ஜேஇ மெயின்ஸ்லையும் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ ஆஸ் அ டோட்டலாக ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு கான்செப்ட் ஃபுல்லாக நடத்திட்டு அதுக்கப்புறம் எம்சிக்யூஸ், ப்ரீவியஸ் இயர் எம்சிக்யூஸ், நீட் ஆஸ் வெல் அஸ் ஜேஇ மெயின்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி காட்ட போகிறோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் மறக்காமல் ஹீமன்ஸ் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானை பார்த்தீங்கன்னா க்ரியேட் ஆகும். ஸோ அந்த பெல் ஐக்கானை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஆல் அப்படின்னு போட்டுருங்க. ஸோ அப்போ தான் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நான் போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் சேரும். ஸோ அதுக்கப்புறம் பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அல்டிமேட் பேட்ச் 2022 இருக்கும். ஸோ அந்த பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே போட்ட வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நான் வச்சுருக்கிறேன். ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா போய் பார்த்துக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நம்மளோட டெலகிராம் குரூப்பில் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ண நினச்சிங்க அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வீடியோஸ் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போனீங்க அப்படின்னா லான்ச்சிங் த அல்டிமேட் பேட்ச். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா குரூப் லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ போய் ஜாயின் பண்ணிங்க. இல்லை அப்படின்னா நம்ம டெலகிராம்லேயே பார்த்துட்டிங்கன்னா அல்டிமேட் பேட்ச் நீட் ஜேஇ 2022 டைப் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு பப்ளிக் குரூப் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரி சொன்னவர் யார் அப்படின்னா பார்த்தீங்கன்னா பெந்தி அண்ட் வான் பிளக் அப்படிங்கிற 2 பேர் தான் பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம் வேலன்சி பாண்ட் தியரியில் த பாண்ட் பிட்வீன் த லிகாண்ட் அண்ட் த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் பார்த்தீங்கன்னா பியூர்லி கோவலண்ட் அப்படின்னு வச்சிருந்தாங்க. இதில் கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரி பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னு வச்சிருந்தாங்க. ஸோ த பாண்ட் பிட்வீன் தி லிகாண்ட் அண்ட் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரோஸ்டாட்டிக் பாண்ட் மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரி பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமமாக பாண்டிங்கை பற்றின எந்த இன்ஃபர்மேஷனும் மேக்ஸிமம் சொல்லியிருக்க மாட்டாங்க. எதை பற்றின இன்ஃபர்மேஷன் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் மூமெண்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட்டிங். ஸோ எப்படி ஸ்பிளிட் ஆகுது, ஸோ அதை வச்சு எப்படி பேராமேக்னெட்டிக், டயாமேக்னெட்டிக் கண்டுபிடிக்கிறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி காம்ப்ளெக்ஸோட கலர். ஸோ இந்த 2 பற்றி தான் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமமாக இந்த கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன்லேயே பார்த்துருப்போம் என்னென்ன ஐசோலேட்டட் ஃப்ரீ ஸ்டேட் டிஆர்பிட்டால்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 ஃப்ரீ சப் ஆர்பிட்டால்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும். டிஎக்ஸ்ஒய், டிஒய்செட், டிZX, dx² - y², x² y² வச்சுக்கலாம், dz². ஸோ இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இன் ஃப்ரீ ஸ்டேட் ஒரு எலமெண்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு கோபால்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னா அந்த எலமெண்ட்ல இருக்கக்கூடிய 5 டிஜெனரேட் ஆர்பிட்டால்ஸ், 5 டி ஆர்பிட்டால்ஸுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே சேம் எனர்ஜியில் தான் இருக்கும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா டிஜெனரேட் ஆர்பிட்டால்னு சொல்லுவாங்க. எப்போ அப்படின்னா ஃப்ரீயாக ஐசோலேட்டட் ஸ்டேட்டில் கோபால்ட் மட்டும் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா இந்த 5 சப் ஆர்பிட்டால்ஸ், டி சப் ஆர்பிட்டால்ஸ் எல்லாத்துக்குமே சேம் எனர்ஜி தான் இருக்கும். பட் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் வரும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா லிகான்ஸ் பார்த்தீங்கன்னா வரும். ஓகேங்களா? ஸோ லிகான்ஸ் வரும்பொழுது அந்த 5மே பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் அப் ஆகும். ஸ்பிளிட் அப் எப்படி ஆகும் அப்படின்னா இஜி ஒரு கான்செப்ட், இன்னொன்று T2G. ஸோ இஜி நம்ம லெட்டர்ஸ் வச்சு கால்குலேட் பண்ணிக்கலாம். இ ஒரு லெட்டர், ஜி ஒரு லெட்டர், அப்போ மொத்தம் 2 சப் ஆர்பிட்டால்ஸ் பார்த்தீங்கன்னா இஜியில் இருக்கும். இதே T2G, T2 அப்போ 2 டைம்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். 2 + G அப்போ 3, அப்போ 3
சப் ஆர்பிட்டால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா T2Gன்னு சொல்லுவோம். இதே வந்து ரெண்டை வந்து EGன்னு சொல்லுவோம். எந்த ரெண்டு EG அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா dx² - y². ஸோ இந்த இதையும் dz². ஸோ இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சியல் ஆர்பிட்டால்ஸ். ஸோ ஆக்சியல் ஆர்பிட்டால்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் XY பிளேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா, இப்போ dx² - y² கான்செப்ட் படி இது எப்படி வரும் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி ஆக்சிஸ் மேலேயே வரும். இதே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ dxy எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அது ஆக்சிஸில் வராது. ஸோ அது எப்படி வரும் அப்படின்னா இந்த ஆக்சிஸோட சென்டர் பொசிஷனில் வரும். ஸோ நீங்கள் இது பீரியாடிக் கிளாசிஃபிகேஷனே ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ஸோ ஆர்பிட்டால் ஷேப்ல வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க. ஸோ ரெண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சியல்ல வரும். ஸோ எந்த ரெண்டு அப்படின்னா dx² - y² dz² தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சியல்ல வரும். ஸோ அந்த ஆக்சியல் ஆர்பிட்டால்ஸ் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா EG ஆர்பிட்டால்ஸ். இதே T2G ஆர்பிட்டால்ஸ் வந்து நான் ஆக்சியல் ஆர்பிட்டால்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா T2G ஆர்பிட்டால்ஸ்ல வரும். ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாஸ்டுலேட்ஸ் ஆஃப் CFT. ஸோ இந்த பாஸ்டுலேட்ஸ் ஆஃப் CFT தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்க தெளிவாக புரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம நெக்ஸ்ட் ஃபர்தரா வரக்கூடிய டாபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆனயானிக் லிகான்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஆனயானிக் லிகான்ஸையும் நியூட்ரல் லிகான்ஸையும் தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. பாசிட்டிவ் லிகான்ஸை பார்த்தீங்கன்னா எந்த இன்ஃபர்மேஷனையும் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிராபேக் கூட அமையலாம். ஸோ ஆனயானிக் லிகான்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன, ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் மாடல் அப்படின்னு நீங்க பிசிக்ஸ்ல படிச்சிருப்பீங்க. எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னாலே ரெண்டு பாயிண்ட் சார்ஜஸ், ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட் சார்ஜ் ரெண்டுக்கு நடுவில் இருக்கிறதா பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஆனயானிக் லிகான்ஸ், ஆனயான் அப்படின்னா நெகட்டிவா, ஸோ நெகட்டிவ்ல இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் சார்ஜ் அப்படின்னு எடுத்துருப்பாங்க. ஸோ ஆனயானிக் லிகான்ஸ் வந்து பார்த்துட்டீங்கன்னா நெகட்டிவ் பாயிண்ட் சார்ஜஸா ட்ரீட் பண்ணுவாங்க. இதே நியூட்ரல் லிகான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைபோல்ஸா ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ டைபோல் அப்படின்னா நீங்க எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல படிச்சிருப்பீங்க. போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ், ரொம்ப ஷார்ட்டான டிஸ்டன்ஸ்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா மெர்ஜ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அதுல வந்து அந்த நெகட்டிவ் எண்டு வந்து பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் தி சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தோட இருக்கணும். ஓகேங்களா? ஸோ நெகட்டிவ் ஆனயான் லிகாண்டா இருந்ததுன்னா நெகட்டிவ் பாயிண்ட் சார்ஜ் அப்படியே வச்சுக்கலாம். இதே வந்து நியூட்ரல் லிகாண்டா இருந்ததுன்னா பாயிண்ட் டைபோல்ஸை வச்சுட்டு அந்த நெகட்டிவ் போர்ஷன் வந்து பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தை நோக்கி இருக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அசம்ஷன் பண்ணிக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராக்ஷன் பிட்வீன் த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் இஸ் பியூர்லி எலக்ட்ரோஸ்டாட்டிக். ஸோ நம்ம வேலன்சி பாண்ட் தியரியில் என்ன பார்த்திருந்தோம், பியூர்லி கோவலண்ட் அப்படின்னு பார்த்திருந்தோம். ஸோ இதில் வந்து பியூர்லி எலக்ட்ரோஸ்டாட்டிக் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட் இஃப் த ஃபீல்ட் இஸ் ப்ரொடியூஸ்ட் பை சரௌண்டிங் லிகாண்ட் இஸ் சிமெட்ரிக்கல். ஸோ லிகாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரோச் ஆகிறப்ப, ஸோ லிகாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தை அப்ரோச் பண்ணும் பொழுது அந்த லிகாண்ட் ப்ரொடியூஸ், ஸோ பாயிண்ட் சார்ஜஸ் அப்படின்னு தான் நம்ம கன்சிடர் பண்றோம். ஸோ பாயிண்ட் சார்ஜஸ் அப்படின்னாலும் இட் வில் ப்ரொடியூஸ் அ செர்டைன் ஃபீல்டு, எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு படிப்போம். ஸோ அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக்கலா இருந்தது அப்படின்னா, டீஜெனரேட் அந்த ஆர்பிட்டால்ஸ் ஆர் டீஜெனரேட். ஸோ இந்த 5 ஆர்பிட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் எனர்ஜியோட தான் இருக்கும். பட் லிகாண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா அன்சிமெட்ரிக்கல். ஓகேங்களா? லிகாண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஃபீல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அன்சிமெட்ரிக்கல். ஏன் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் சார்ஜஸ் அப்படின்னு தான் கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ பாயிண்ட் சார்ஜஸ் அப்படின்னு தான் வந்து பார்த்தீங்கன்னா கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ பாயிண்ட் சார்ஜ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலே ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டோட வெக்டார் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக போடும். ஸோ நீங்கள் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் தூரமாக போக வந்து பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட வெக்டாரோட மேக்னிடியூட் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும். ஸோ டைரக்ஷன் அதே மாதிரி தான் இருக்கும், பட் மேக்னிடியூட் குறையும். ஸோ அந்த மாதிரி மேக்னிடியூட் குறையறங்காட்டி வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா அன்சிமெட்ரிக்கல். ஸோ பாயிண்ட் சார்ஜ் அப்படின்னாலும் அன்சிமெட்ரிக்கலா தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபீல்டு எக்ஸிபிட் பண்ணும். ஓகேங்களா? பாயிண்ட் சார்ஜை பொறுத்த வரைக்கும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஆனயானிக் லிகாண்டா இருக்கட்டும், ஸோ இந்த பாயிண்ட் டைபோலா இருக்கட்டும், ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் அப்படின்னு கன்சிடர் பண்றங்காட்டி நமக்கு அன்சிமெட்ரிக்கலா தான் ஃபீல்டை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அந்த மாதிரி அன்சிமெட்ரிக்கலா வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணும்போது மொத்தம் 5 டீஜெனரேட் ஆர்பிட்டால்ஸ் இருக்குது. அந்த 5 டீஜெனரேட் ஆர்பிட்டால்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபோர்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்வாங்கும். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபோர்ஸஸை உள்வாங்கும் பொழுது அது வந்து ரெண்டா ஸ்பிளிட் அப் ஆகும். எப்படி ஸ்பிளிட் ஆகும்னா EG அண்ட் T2G. ஸோ இந்த மாதிரி வந்து ரெண்டா ஸ்பிளிட் அப் ஆகும். ஆக்சியல் ஆர்பிட்டால்ஸ் எல்லாம் ஒரு சம அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வச்சிருக்கிற மாதிரியும், நான் ஆக்சியல் ஆர்பிட்டால்ஸ் எல்லாம் சம அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வச்சிருக்க மாதிரியும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பிளிட் அவுட் ஆகும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் பாயிண்ட்ல சொல்லியிருக்காங்க. அடுத்து லாஸ் ஆஃப் டீஜெனரேஷன். இந்த மாதிரி டீஜெனரேன்சி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் ஆகிறங்காட்டி தான் நமக்கு டி ஆர்பிட்டால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் ஆகுது. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் இந்த ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸஸும் டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ். மொத்தமாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸஸ்லையும் டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ் as well as ஸ்கொயர் பிளானர். ஸோ இந்த மூண்டையும் தான் வந்து பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் நடக்கும். ஸ்கொயர் பிளானர் இஸ் அவுட் ஆஃப் அவர் லெவல். ஸோ நீட் லெவலை விட அதிகமாக இருக்கிறங்காட்டி நம்ம அதை விட்டுறோம். ஸோ ஆக்டாஹெட்ரல் லெவலையும் டெட்ராஹெட்ரல் லெவலையும் பார்க்கலாம்.
ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இஜி. ஸோ நம்ம இஜியை பொறுத்த வரைக்கும், ஸோ இஜி ஆர்பிட்டால்ஸை பொறுத்த வரைக்கும் மோர் டைரக்ஷன் டுவர்ட்ஸ் ஆர்பிட்டால்ஸ், ஸோ டைரக்ஷனல் டுவர்ட்ஸ் தி ஆர்பிட்டால்ஸ். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டர் ரிப்பல்ஷன் இருக்கும். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம், அட்ராக்ஷன் அதிகமாக ஸோ அட்ராக்ஷன் அதிகமாக எனர்ஜியோட லெவல் வந்து பார்த்தீங்கன்னா குறையும். இதே ரிப்பல்ஷன், ஸோ ரிப்பல்ஷன் அதிகமாக எனர்ஜியோட வேல்யூ அதிகமாகும். ஸோ இஜி வந்து மோர் டைரக்ஷனல் டுவர்ட்ஸ் த ஆர்பிட்டால்ஸ் அப்படிங்கிறங்காட்டி அது வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பல்ஷன், கிரேட்டர் ரிப்பல்ஷனை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். ஸோ அதனால வந்து அதோட எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட்டிங் அப்போ ரொம்ப அதிகமாயிரும், நம்ம நார்மலாக இருக்கிறத விட அதிகமாயிரும். இதே வந்து T2G வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இஸ் அவே ஃப்ரம் த லிகன்ஸ். ஸோ அதனால என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து அவ்வளவு சீக்கிரம் லெஸ்ஸர் ரிப்பல்ஷனை தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அதோட எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா லோ ஆயிரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 5 ஆர்பிட்டால்ஸ் அப்படின்னா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கிற 5 ஆர்பிட்டால்ஸ் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஸோ லிகான்ஸ் அப்ரோச் பண்ணுச்சுன்னா கண்டிப்பாக எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ லிகான்ஸ் அப்ரோச் பண்ணுச்சுனாலே கண்டிப்பாக எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா சம் அமௌண்ட் ஆஃப் த எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகும். ஸோ அப்படி அதிகமானதுக்கு அப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்பிளிட்டிங் நடக்குது. ஓகேங்களா, ஸ்பிளிட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து மறுபடியும் பெரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நார்மல் எனர்ஜி லெவல். ஸோ லிகாண்ட் இருக்கும் பொழுது எனக்கு இருக்கக்கூடிய எனர்ஜி லெவல் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஃபர்தரா இது ஸ்பிளிட் ஆகும்போது, ஸோ இஜியாவும் T2G-ஆவும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பிளிட் ஆகணும். ஸோ அப்படி ஸ்பிளிட் ஆகும்போது எப்படி ஸ்பிளிட் ஆகும் அப்படின்னா நார்மல் எனர்ஜி லெவலை விட T2G வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்துடும். ஸோ T2G வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்துடும். இதே நார்மல் எனர்ஜி லெவலை விட இஜி எனர்ஜி லெவல் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாயிரும். ஸோ நார்மலாக எலமெண்டல் ஸ்டேட்ல இருக்கிறத விட லிகாண்ட் அப்ரோச் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா செர்டைன் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி அதிகமாகும். அதுக்கப்புறம் ஸ்பிளிட்டிங் அப்போ இஜி வந்து அந்த நார்மல் எனர்ஜி லெவலோட மேலே போயிடும், T2G வந்து பார்த்தீங்கன்னா கீழே போயிடும். ஸோ இது எதில் அப்படின்னா ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ். ஓகேங்களா, ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ் ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ் பார்க்கலாம். ஸோ அப்படி இஜி லெவலும் T2G லெவலும் ஸ்பிளிட் ஆகிறப்ப நமக்கு செர்டைன் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி, அந்த ரெண்டோட லெவலுக்கும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா செர்டைன் எனர்ஜி டிஃபரன்ஸ் கிடைக்குது. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட்டிங் எனர்ஜி ஆஃப் ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ் டெல்டா நாட். ஓகேங்களா, ஸோ டெல்டா நாட் அப்படின்னா ஸோ அந்த ரெண்டு லெவல் ஸ்பிளிட் ஆன ரெண்டு லெவலுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய எனர்ஜி டிஃபரன்ஸ் தான் வந்து பார்த்துட்டீங்கன்னா டெல்டா நாட். ஸோ அதோட டெல்டா நாட் ஃபார் ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா டெல்டா நாட் ஈக்குவல் டு -4 into number of electrons in T2G orbital plus 6 into number of orbitals in EG orbital into dq அப்படின்னா யூனிட் ஆஃப் கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் எனர்ஜி. ஓகேங்களா, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரலான யூனிட். ஸோ -4 ஏன் மைனஸ் போட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம் அந்த ஜென்ரல் எனர்ஜி லெவலை விட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகுது. ஸோ டிக்ரீஸ் ஆகுது, அந்த டிக்ரீஸ் ஆகிறத காட்டுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் போட்டிருக்கோம். ஸோ 4 times. ஸோ அது வந்து நான் இந்த கீழே இந்த எனர்ஜி ஆஃப் இஜி ஆர்பிட்டால் வில் இன்க்ரீஸ் பை 3/5 டெல்டா நாட். இதே வந்து T2G வந்து பார்த்தீங்கன்னா 2/5 டெல்டா நாட்டால இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ மொத்தமா வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா நமக்கு டி ஆர்பிட்டால்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 5 ஆர்பிட்டால் இருக்கும். ஒரு ஆர்பிட்டாலுக்கு 2 எலக்ட்ரான் அப்படிங்கும்போது டி ஆர்பிட்டால்ல மொத்தம் 8 எலக்ட்ரான் இருக்கும். ஓகேங்களா, டோட்டலா. இப்போ நமக்கு என்ன சொல்லிட்டாங்க இஜி வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா அதோட எனர்ஜி லெவல் வந்து 3/5 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ மொத்தம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 எலக்ட்ரான். அப்போ 3/5 into 10 அப்படின்னு போடுங்க, we will be getting 6. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல +6 போட்டிருப்பாங்க, இந்த இடத்துல +6 போட்டிருப்பாங்க. ஓகேங்களா, இந்த இடத்துல +6 போட்டிருப்பாங்க. இதே வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி டி வந்து பார்த்தீங்கன்னா 10 எலக்ட்ரான்ஸ் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா T2Gக்கு நமக்கு என்ன சொல்லிக்கிறாங்க 2/5 டிக்ரீஸ். ஸோ அப்போ அதனால மைனஸ் சிம்பிள் போட்டுக்கிறோம், -2/5 இன்ட்டு மொத்த எலக்ட்ரான் எவ்வளோ 10, அப்போ -4. ஸோ அந்த -4 தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல போட்டிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல -4 போட்டிருப்பாங்க. ஸோ இதுல இருந்து தெரிஞ்சதுங்களா ஏன் +6 வந்து இஜிக்கு போட்டிருக்காங்க இந்த ஸ்டேட்மெண்ட் படி, -4 வந்து ஏன் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி தான். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிறங்காட்டி ஸோ இஜி ஆர்பிட்டலோட எனர்ஜி வந்து 3/5 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இதே வந்து பார்த்தீங்கன்னா T2G ஆர்பிட்டல் வந்து 2/5 டைம்ஸ் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ டிக்ரீஸ் ஆகிறங்காட்டி மைனஸ் சிம்பிள், இன்க்ரீஸ் ஆகிறங்காட்டி ப்ளஸ் சிம்பிள். ஓகேங்களா, ஸோ இது வந்து ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ். ஏன் ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ் அப்படின்னா ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட். ஸோ விபிடி தியரியிலே நான் சொல்லியிருப்பேன் ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்டும் வீக் ஃபீல்ட் லிகாண்ட் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அயோடின்ல இருந்து H2O வரைக்கும் நமக்கு இருக்கிறது எல்லாமே வீக் ஃபீல்ட் லிகாண்ட்.
இதே NCS ஸோ தியோசைனேட் அயான்ல இருந்து CO கார்போனைல் குரூப் வரைக்கும் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகான்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வீக் ஃபீல்ட் லிகான்ஸ்க்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஆர்டர் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுங்க. ஸ்பெக்ட்ரோ கெமிக்கல் சீரிஸ் உங்களுக்கு VBT தியரியிலும் யூஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டீங்கன்னா நெக்ஸ்ட் கலர். ஸோ அப்சார்ப்ஷன் ஆஃப் தி கலர். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் அப்படின்னாலே நம்ம கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸை பொறுத்த வரைக்கும் இட் வில் அப்சார்ப் கலர் அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ ஒரு கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் வந்து எப்படி வந்து பார்த்தீங்கன்னா லைட் ஒரு பர்டிகுலர் கலர்ல தெரியும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் இருக்கும். அதுல வந்து பார்த்தீங்கன்னா சன்லைட் அதாவது ஒயிட் லைட் வந்து பார்த்தீங்கன்னா படும். ஓகேங்களா, சரி ஒரு நிமிஷம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் இருக்குது அப்படின்னா அது மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் லைட் படும். ஸோ ஒயிட் லைட் அப்படின்னாலே நமக்கு என்னது விப்ஜிஆர். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் லைட் காம்பனன்ஸ் இருக்கும். ஸோ ஒயிட் லைட் அப்படின்னாலே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா விப்ஜிஆர். ஸோ வயலட் இருக்கும், இண்டிகோ கலர் இருக்கும், ப்ளூ கலர் இருக்கும், கிரீன் கலர் இருக்கும், எல்லோ கலர் இருக்கும், ஆரஞ்சு, அதுக்கப்புறம் ரெட் கலர் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா கலர்ஸுமே சேர்ந்ததான் வந்து ஒயிட் லைட். ஸோ இந்த ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா படும் பொழுது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வயலட் கலர் இதை அப்சர்வ் பண்ணுது அப்படின்னா அதுக்கு அப்படியே ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கலர். ஸோ வயலட் கலர் அப்சர்வ் பண்ணுச்சு அப்படின்னா எல்லோ கலரை வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் எமிட். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேப்லெட் கொடுக்குறேன். வயலட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பண்ணுச்சு அப்படின்னா எல்லோ கலர். ஸோ இந்த மாதிரி ஒரு ரெஸ்பெக்டிவ் கலர்ஸ். இப்போ ப்ளூ வந்து பார்த்தீங்கன்னா அது உள்ள இழுத்துது அப்படின்னா எல்லோ ஆரஞ்சு கலர். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட் இந்த ஒயிட்ல இருக்கக்கூடிய இந்த விப்ஜிஆர்ல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கலரை அப்சர்வ் பண்ணும் பொழுது அது இன்னொரு கலர் ஆஃப் த லைட் வந்து பார்த்தீங்கன்னா எமிட் பண்ணும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஸோ அப்படித்தான் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் வந்து அதோட கலரை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிபிட் பண்ணுது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் லிகாண்ட் வந்து சி டோனரா இருந்தது அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலர் நிறைய அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதே வந்து பார்த்தீங்கன்னா என் டோனர் இருந்ததுன்னா சி டோனரோட கம்மியாக. இதே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது ஓ டோனர், அதுக்கப்புறம் ஹேலோஜன் டோனர். ஸோ மேக்ஸிமம் சி டோனர் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார்பனைல் குரூப்பாக இருக்கட்டும், சிஎன் குரூப்பா இருக்கட்டும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா சி ஒரு டோனர் ஆட்டமா ஆக்ட் பண்ணுச்சு அப்படின்னா மேக்சிமம் அந்த காம்பவுண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கலரா தான் இருக்கும். இதே வந்து பாத்தீங்கன்னா என் டோனரா இருந்ததுன்னா சி டோனரோட கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஓ டோனர் இருந்ததுன்னா அதோட கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஹேலோஜன் டோனர்ஸ் வந்து சம் ஆஃப் த காம்பவுண்ட்ஸ் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா கலர்டா இருக்கும். மேஜர் ஆஃப் த காம்பவுண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கலரா இருக்காது. ஸோ அதுக்கு இந்த ஆர்டர். சி வந்து டோனர் ஆட்டமா இருந்ததுன்னா மேக்சிமம் இட் வில் பி கலர். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹுன்ஸ் ரூல் படி எப்பயுமே லோ எனர்ஜி ஆர்பிட்டால் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபில் ஆகும். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹை எனர்ஜி ஆர்பிட்டால் ஃபில் ஆகும். அப்போ இந்த ரூல் படி ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ்ல T2G ஃபர்ஸ்ட் ஃபில் ஆகும், அதுக்கப்புறம் EG ஃபில் ஆகும். ஸோ இப்போ டில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரான், 2 எலக்ட்ரான், 3 எலக்ட்ரான் தான் இருக்குது அப்படின்னா இதுலயே நமக்கு வந்து 3 ஆர்பிட்டால் இருக்கும். அப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா நமக்கு 1 எலக்ட்ரானா வந்து ஃபில் ஆயிரும். இதே வந்து நமக்கு 4 ஆர்பிட்டால 4 எலக்ட்ரான் இருந்தது அப்படின்னா we will be having 2 cases. ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட் இருக்குதா, வீக் ஃபீல்ட் லிகாண்ட் இருக்குதா. ஸோ வீக் ஃபீல்ட் லிகாண்ட் இருந்தது அப்படின்னா பேரிங் டஸ் நாட் டேக்ஸ் பிளேஸ். அதனால வந்து பார்த்தீங்கன்னா T2G லெவலை தாண்டி EG லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரான் ஃபில் ஆயிடும். இதே வந்து நமக்கு ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்டா இருந்தது அப்படின்னா இந்த T2Gலயே வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் ஆயிடும். ஸோ என்ன அப்படின்னா இப்போ 4 எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் 4 எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீக் ஃபீல்டு லிகாண்டா இருந்தது அப்படின்னா T2G லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எலக்ட்ரான் ஃபில் ஆயிட்டு அதுக்கப்புறம் EGல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரான் ஃபில் ஆயிடும். இதே வந்து ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்டா இருந்ததுன்னா EG லெவலுக்கு போகாமல T2G லெவல்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எலக்ட்ரான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் ஆயிடும். 4th எலக்ட்ரான் 5th எலக்ட்ரான் அதே மாதிரி ஃபில் ஆயிடும். ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா. வீக்கா இருந்ததுன்னா மேல 5th எலக்ட்ரான் ஃபில் ஆயிட்டு அதுக்கப்புறம் 6th எலக்ட்ரான் வந்து மறுபடியும் T2Gக்கு வந்து அப்படியே இப்படி போயிட்டு இருக்கு. ஓகேங்களா. இதே ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்டா இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான், செகண்ட் எலக்ட்ரான், தேர்ட் எலக்ட்ரான், 4th எலக்ட்ரான், 5th எலக்ட்ரான், 6th எலக்ட்ரான், 7th எலக்ட்ரான் தான் வந்து பார்த்தீங்கன்னா மேலேயே போகும். ஓகேங்களா. EG லெவலுக்கே போகும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லா இதுல சொல்லிக்கிறாங்க. ஸோ வீக் ஃபீல்ட் லிகாண்டா இருந்தது அப்படின்னா அந்த 4th எலக்ட்ரான் வந்து EG லெவலுக்கு போயிடும். இதே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்டா இருந்தது அப்படின்னா EG லெவலுக்கு போகாம T2G லெவல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆயிரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா D4ல இருந்து D7 கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் வரைக்குமே வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா மோர் ஸ்டேபிள். வீக் ஃபீல்ட் லிகாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மோர் ஸ்டேபிள் கிடையாது. ஏன்னா நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் அதிகமாக இருந்ததுன்னா இட் வில் பி மோர் ரியாக்டிவ். ஸோ ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட் இருந்ததுன்னா அதில் பேரிங் அப் ஆகி நமக்கு லெஸ் நம்பர் ஆஃப் அன்பேர்ட் லிகாண்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் இன் டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ். ஸோ நம்ம போன இதில் பார்த்தீங்கன்னா ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ்ல EG மேலே போயிடும், T2G கீழே இருக்கும். பட் டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ்ல ஒரே ஒரு மாற்றம் என்னன்னா
T2G மேல போயிடும், EG கீழே வந்துடும். ஸோ நீங்க ஈஸியா நாம வச்சுக்கலாம் டெட்ராஹெட்ரல் T. அப்ப T2G மேல இருக்கும். ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ் O, அப்ப அதுல வந்து T கிடையாது. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா T கீழே இருக்கும். அந்த மாதிரி நாம வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளோ 2/5 வந்து பாத்தீங்கன்னா டெட்ராஹெட்ரல் அந்த T2G லெவலில் வந்து டிக்ரீஸ் ஆச்சு. இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஓகேங்களா? இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஸோ இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இது எப்படி கண்டுபிடிக்கலாம்? 2/5. ஸோ அதே மாதிரி தான். ஸோ டெட்ராஹெட்ரலுக்கு எவ்வளோ போட்டோம்? -4 போட்டோம் அந்த இடத்துல. இது வந்து பார்த்தீங்கன்னா +4 போடும். ஸோ இன்டூ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் T2G. இந்த இடத்துல இஜி லெவலுக்கு நம்ம அந்த இடத்துல என்ன போட்டோம்? +6 போட்டோம். இந்த இடத்துல -6 போடும். இன்டூ n இன்டூ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் இஜி. ஸோ இன்டூ டிக்யூ அப்படிங்கிறது யூனிட் ஆஃப் கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் எனர்ஜி. ஸோ அது வந்து ஒரு காமனான ஒரு யூனிட். ஓகேங்களா? ஸோ இதுதான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிலேஷன் பிட்வீன் splitting energy of tetrahedral and relation between splitting energy of octahedral. So delta T is equals to 4/9 into delta naught. So இது வந்து ஒரு டைரக்ட் அண்ட் ரிலேஷன் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா? ஸோ கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் இஸ் லெஸ். ஸோ இதுல இருந்தே பார்ப்பீங்க கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் எனர்ஜி வந்து 4/9 டைம்ஸ். அப்போ வந்து பாத்தீங்கன்னா 0.something டைம்ஸ் ஆஃப் டெல்டா நாட். அப்போ டெல்டா நாட்டோட கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் எனர்ஜி இன் ஆக்டாஹெட்ரலோட டெட்ராஹெட்ரல் வந்து கம்மியா இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக வந்து பாத்தீங்கன்னா இந்த கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் எனர்ஜி போகும். டெட்ராஹெட்ரல் வந்து கொஞ்சம் கம்மியா தான் போகும். ஏன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா எனர்ஜி கம்மியா தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனாலேயே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கலர் இன் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ். ஸோ கலர் இன் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு செட்டைன் அமௌண்ட், ஸோ செட்டைன் வேவ்லென்த்ல இருக்கக்கூடிய லைட்டை வந்து பாத்தீங்கன்னா அப்சர்வ் பண்ணிட்டு அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டான ஒரு கலரையோ இல்ல அதுக்கு அப்படியே அக்கார்டிங் டு ஒரு கலர்லயோ வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸிபிட் பண்ணும். ஸோ அது என்னென்ன கலர் அப்படின்னா இப்போ இதுல வந்து காம்பவுண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்க மேக்ஸிமம் காம்பவுண்ட்ஸ் வந்து ஒமிட் பண்ணுங்க. இப்போ எல்லோ கலரை வந்து பாத்தீங்கன்னா அது வந்து அப்சர்வ் பண்ணுச்சு அப்படின்னா அது வந்து வயலட் கலரை வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ரேடியேட் பண்ணும். இதே ப்ளூ கிரீன் கலரை வந்து பாத்தீங்கன்னா அது அப்சர்வ் பண்ணுச்சு அப்படின்னா ரெட் கலரை வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணும். இதே ப்ளூ கலரை வந்து பாத்தீங்கன்னா அது வந்து அப்சர்வ் பண்ணுச்சு அப்படின்னா எல்லோ ஆரஞ்சு கலர் வந்து பாத்தீங்கன்னா ஒமிட் பண்ணும். இதே வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் வந்து பாத்தீங்கன்னா அப்சர்வ் பண்ணுச்சு அப்படின்னா பேல் எல்லோ கலர் வந்து பாத்தீங்கன்னா எமிட் பண்ணும். இதே வந்து ரெட் கலர் அப்சர்வ் பண்ணுச்சுன்னா ப்ளூ கலர். இதே வந்து ப்ளூ கலர்னா ரெட் கலர் வந்துடும். ஸோ ப்ளூ கலர்னா ரெட் கலர் வந்துடும். ஸோ இந்த மாதிரி. ஸோ ப்ளூ கிரீன் அப்படின்னா பர்பிள் கலர் வந்து பாத்தீங்கன்னா எமிட் பண்ணும். ஸோ இது வந்து கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரியை வச்சு ஒரு எக்ஸ்பிளனேஷன் மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் CFT வச்சு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா டைட்டானியம் ஹெக்ஸா அக்வா. ஸோ அது கொடுத்துருப்பாங்க Ti H2O 6 times 3+. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா வயலட் கலர் காம்ப்ளெக்ஸ். ஓகேங்களா? ஸோ ஏன் அப்படின்னா இது வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா H2O லிகாண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் ஃபீல்டா இருக்க போது ஸ்ட்ராங் ஃபீல்டு அப்படின்னாலே நமக்கு வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கலர்டா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ மேக்ஸிமம் ஸ்ட்ராங் ஃபீல்ட் வீக் ஃபீல்டு வச்சு கலரா இருக்குமா இல்லையா அப்படிங்கறத வச்சு நம்மளால சொல்ல முடியாது. அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா ஸ்ட்ராங் ஃபீல்டு அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா கலர்டா தான் இருக்கும் மேக்ஸிமம் ஆஃப் தி காம்பவுண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைட்டானியம்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு T2Gல 1 எலக்ட்ரான் இருக்கும். நீங்க எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதி பாத்தீங்கன்னா தெரியும். சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 1 எலக்ட்ரான் இருக்கும். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா கிரீன் ரீஜியன், எல்லோ கிரீன் ரீஜியன்ல இருக்கக்கூடிய அந்த லைட், அதாவது ஒயிட் லைட் படும்போது எல்லோ கிரீன் ரீஜியன்ல இருக்கக்கூடிய லைட்டை வந்து பாத்தீங்கன்னா அதை அப்சர்வ் பண்ணுச்சு அப்படின்னா இப்போ எல்லோ கிரீன் இருக்குது, எல்லோ கிரீன், அப்போ எல்லோக்கு அடுத்தது என்னது வயலட் கலரை எமிட் பண்ணும். ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த காம்ப்ளெக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வயலட் கலர்ல தெரியுது. ஸோ இதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா காம்பவுண்ட்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வேற காம்பவுண்ட் கொடுத்து எனக்கு பர்பிள் கலர் வந்து பாத்தீங்கன்னா அப்சர்வ் பண்ணுது அப்படின்னா எனக்கு ப்ளூ கிரீன் கலர் வந்து பாத்தீங்கன்னா எமிட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து டைட்டானியம் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து எல்லோ கிரீன் கலர் வந்து பாத்தீங்கன்னா அப்சர்வ் பண்ணுச்சு அப்படின்னா T2Gல இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரான் வந்து பாத்தீங்கன்னா EGல ஒரு எலக்ட்ரானா மேல போகும். மறுபடியும் இந்த EG வந்து பாத்தீங்கன்னா அன்ஸ்டேபிளா இருக்கும். ஏன் அப்படின்னா ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் இது ஃபில் ஆயிட்டு இது ஃபில் ஆகணும். அதனால வந்து மறுபடியும் அந்த ஒரு எலக்ட்ரான் வந்து T2G லெவலுக்கே போகும். அந்த T2G லெவலுக்கு போகும்போது செர்டைன் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து பாத்தீங்கன்னா ஆஸ் அ லைட்டா வந்து பாத்தீங்கன்னா எமிட் பண்ணிட்டே போகும். அந்த லைட் தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கலர்டு லைட்டா தெரியுது. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லோ கிரீன் அப்சர்வ் பண்றங்காட்டி எல்லோ கிரீன் வந்து வயலட் கலரை நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எமிட் பண்ணும். ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எமிட் பண்ணும். சோ இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் த லிகாண்ட், இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் த லிகாண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பிளிட்டிங் நடக்காது. சோ அதனால அந்த டிரான்சிஷன், சோ அந்த T2G to EG அந்த டிரான்சிஷனும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நடக்காது. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் வந்து கலர்லெஸ்ஸா இருக்கும். சோ அதுக்கு எக்ஸாம்பிள், சோ இந்த காம்பவுண்ட், சோ இதுல வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா இதுல நமக்கு இந்த வாட்டர் மாலிகூல்ஸ் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா எல்லா லிகாண்டும் போயிருதுன்னு அர்த்தம். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா கலர்லெஸ்ஸா மாறிடும். இதே வந்து காப்பர் சல்ஃபேட் 0.5 H2O, அந்த ஹை H2O அப்படிங்கிறது லிகாண்டா ஆக்ட் ஆகும். சோ அந்த லிகாண்ட்ஸ் இருந்தது அப்படின்னா அது ப்ளூ கலர்ல இருக்கும். இதே ஆன்ஹைட்ரஸ் காப்பர் சல்ஃபேட்னா இந்த 5
H2Oவையும் நம்ம தூக்கிடுவோம். அப்படி தூக்கும் பொழுது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரா மாறிடும், கலர்லெஸ்ஸா மாறிடும். ஓகேங்களா, கலர்லெஸ்ஸா மாறிடும். ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு காம்பவுண்ட் எடுத்துட்டு ஸோ NiH2O. ஸோ இது என்ன சொல்றாங்க அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிட்டே போறாங்க. ஈத்தேன் 1,2 ஈத்தேன் 1,2 டையமைன் வந்து பார்த்தீங்கன்னா நிக்கல் டு குளோரைட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா ஆட் பண்ணிட்டே போறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நிக்கல் டூ குளோரைடு வந்து பார்த்தீங்கன்னா வெளியே இருக்கும். ஸோ உள்ள காம்ப்ளெக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லிகாண்டா H2O 6 டைம்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் காம்பவுண்ட். ஸோ கிரீன் கலர் காம்பவுண்ட்னா நமக்கு கிரீன் கலர் இந்த இடத்துல எக்ஸிபிட் பண்ணுது. ஸோ அதுக்கு ஆப்போசிட்டான கலரை வந்து பார்த்தீங்கன்னா அதை அப்சார்ப் பண்ணிருக்கு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா. ஸோ கிரீன் கலர்ல இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈத்தேன் 1,2 டையமைன் ஒன்னு உள்ள போனோம்னா நமக்கு பேல் ப்ளூ கலரா மாறிடுது. இதே இன்னொரு ஈத்தேன் 1,2 டையமைன் உள்ள போயிருச்சா லிகாண்ட் அப்படின்னா நமக்கு ப்ளூ ஆர் பர்பிள் கலர் கிடைக்குது. இதே இன்னொரு ஈத்தேன் 1,2 டையமைன் போயிருச்சு அப்படின்னா வி வில் பி கெட்டிங் வயலட் ஆஸ் தி கலர். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லிகாண்ட்ஸோட கைண்ட் மாற ஸோ லிகாண்ட்ஸோட நேச்சர் மாற வந்து பார்த்தீங்கன்னா நமக்கான அந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்டோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா மாறிட்டே இருக்கும். ஸோ அதுதான் நெக்ஸ்ட் வந்து கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரியோட லிமிடேஷன்ஸ். எல்லா தியரிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிமிடேஷன் இருக்கும். நம்ம வந்து அதிக லெவல்ல போக தான் நமக்கு லிமிடேஷன்ஸ் குறையும். ஓகேங்களா, லிமிடேஷன்ஸ் வந்து குறையும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் சான்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அஷ்யூம் பண்றப்ப கிரேட்டஸ்ட் ஸ்பிளிட்டிங் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஆனா நார்மலா பிராக்டிக்கல் லெவல்ல நம்ம பார்க்கும்பொழுது ஆனையானிக் லிகாண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லோ லெவல் ஆஃப் ஸ்பிளிட்டிங் எஃபெக்ட் தான் கொடுக்கும். ஓகேங்களா, லோ லெவல் ஆஃப் ஸ்பிளிட்டிங் எஃபெக்ட் தான் கொடுக்கும். ஏன் அப்படின்னா ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ்ல ஆனையானிக் லிகாண்ட்ஸ் வந்து லோ லெவல்ல தான் இருக்கும். இதே ஹை லெவல்ல இருந்ததுன்னா கிரேட்டஸ்ட் ஸ்பிளிட்டிங் எஃபெக்ட் வந்து ஓகே அப்படின்னு சொல்லலாம். இதே வந்து லோ லெவல்ல இருக்கிறங்காட்டி அது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் லோவாக தான் எக்ஸிபிட் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோலன் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை. ஸோ அதுதான் ஒரு இந்த ரெண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் லிமிடேஷன். ஸோ இந்த லிமிடேஷன்ஸ் எல்லாம் எதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா LFT MOT மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரி. ஸோ இந்த ரெண்டு தியரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இது வந்து பியாண்ட் த ஸ்கோப், நீட் லெவல் அண்ட் JEE மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் இது பியாண்ட் த ஸ்கோப். மேக்ஸிமம் இந்த கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரியில எதை வச்சு கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா டெல்டா நாட் வேல்யூ கண்டுபிடிக்கிற மாதிரி, இதே வந்து பார்த்தீங்கன்னா டெல்டா T கண்டுபிடிக்கிற மாதிரி. ஸோ இது வந்து டெல்டா நாட்டோட வேல்யூ கொடுத்துட்டு டெல்டா Tயோட வேல்யூஸ் இந்த மாதிரி மேக்ஸிமம் டெல்டா T டெல்டா நாட். ஸோ இந்த வேல்யூஸ் வச்சு தான் கேட்பாங்க. இல்லை அப்படின்னா கலர்ஸ் கேட்கறது ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. கலர்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வாய்ப்புகள் கம்மி. மேக்ஸிமம் வந்து இந்த டெல்டா நாட் டெல்டா Tயோட வேல்யூஸ் வச்சு தான் கேட்பாங்க. ஓகேங்களா. ஸோ மேக்ஸிமம் இதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் தியரி. ஸோ வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹியூமன்ஸ் அகாடமி அல்டிமேட் பேட்ச்ல நீங்க என்ன ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம போய் ஜாயின் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. பை.